ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது அங்கம்மாள் படத்தின் திரை விமர்சனம். அங்கம்மாள் படத்தில் கீதா கைலாசம், பரணி, சரண், முல்லையரசி, தென்றல் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். மக்பூல் மன்சூர் இசையமைத்திருக்கிறார். விபின் சந்திரசேகரன் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். அங்கம்மாள் ஒரு கிராமத்தில் பால் வியாபாரம் செய்து கொண்டு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த பெண்மணி. அந்த ஊர்லேயே மொத்தம் ஒரு 500 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். அந்த 500 பேருக்கும் காலையிலே போய் பால் ஊற்றுறது நம்ம அங்கம்மாள். அங்கம்மாளுக்கு 2 பசங்க. மூத்தவர் பரணி. உள்ளூர்லேயே நாதஸ்வரம் கற்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் சும்மா தண்ணி அடிச்சுட்டு போய் வயக்காட்டில் உட்காந்துருப்பார். அவருடைய மனைவி தென்றல் மகளையும் கவனித்துக்கிட்டு, மாமியார் வசவையும் கேட்டுக்கிட்டு, ஊதாரி கணவனுக்கும் மனைவியாக இருக்கிறார். பையன் சரண், இளைய பையன், நல்லா படிக்கிறான். அதனால் அங்கம்மாள் அவர் டாக்டருக்கு படிக்க வைக்கிறார். டாக்டர் பட்டம் படிக்கும்போது அவர் முல்லையரசி என்ற பணக்கார வீட்டு பெண்ணை காதலிக்கிறார். அந்த பணக்காரர் பெரியாரிஸ்ட், அதனால் இந்த காதலை ஏற்றுக்கொள்பவர். அதனால் இந்த பையன் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவனாக இருந்தால் கூட இந்த தியேட்டர் அதிபர் சரணை தன்னுடைய மருமகனை ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கிறார். முல்லையரசி எப்போ பார்த்தாலும் தன்னுடைய தியேட்டர்லே போய் சரணோட காதலை வளர்த்து கொண்டிருக்கிறார். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அங்கம்மாள் ஜாக்கெட் போட மாட்டார். இது டாக்டர் சரணுக்கு பிடிக்கவில்லை. எப்படியாவது நம்ம அம்மாவை ஜாக்கெட் போட வைக்கணும் என்று நினைக்கிறார். ஏன்னா தன்னுடைய தியேட்டர் ஓனர் மாமனார் அவங்க வீட்டில் இவங்க அம்மாவை பற்றி தப்பாக நினச்சிடக்கூடாது, ஒரு இழப்பமாக நினச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறார். மகன் ரொம்ப வற்புறுத்தின உடனே ஜாக்கெட் போடுறாரு. அவங்களும் பார்த்துட்டு போயிடுறாங்க. அப்புறமா திடீரென்று மூத்த மகனும் மருமகளும் சண்டைக்கு வந்துடுறாங்க. அதாவது அழிச்சாட்டியம் பண்ணுவார் அங்கம்மாள். பொறுக்க முடியாமல் பொறுமையின் எல்லைக்கே போய் மகனும் மருமகளும் சண்டை போடுவாங்க. கோச்சிக்கிட்டு போகிறாரு அங்கம்மாள். இடையில கோவப்பட்டுக்கிட்டு மறுபடியும் ஜாக்கெட் போடாமல் இருப்பார் அங்கம்மாள். பெருமாள் முருகன் எழுதிய ஒரு சிறுகதையை விபின் ராதாகிருஷ்ணன் பெருமாள் முருகனின் சிறுகதைக்கு கதை, திரைக்கதை அமைத்திருக்கிறார். வசனம் கூறுவாளாக இருக்கிறது. எத்தனையோ ஆக்ஷன் பிக்சரு, காமெடி பிக்சரு, டுமில் டுமில் டுமில், டிஷும் டிஷும் டிஷும், இதையெல்லாம் பார்த்த கண்களுக்கு ஒரு நீட்டாக ஒரு வாழ்வியலை, அதுவும் கிராமத்து பெண்களுடைய வாழ்க்கையை காட்டியிருக்காரு விபின் ராஜேந்திரன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. படம் அட்டகாசமாக இருக்குது. பல நேரங்களில் என்னுடைய பாட்டியே இந்த படம் கிராஸ் பண்ணி போகிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா எங்கள் ஊர் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் விதவையான கிழவிகள் ஜாக்கெட் போட மாட்டாங்க, வெள்ளைச்சீலை கொடுத்துருப்பாங்க. எங்கள் பாட்டியும் தன்னுடைய 2 மகன்களை வாழ்க்கை நடத்தினாங்க. மருமகளோட சண்டை போடுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த படம் எனக்கு ரொம்ப பிடித்த படமாகி விட்டது. அதுலேயும் அங்கம்மாள் இருக்க பாலச்சந்தருடைய மகள் கீதா கைலாசம் என்பவர் பாலச்சந்தருடைய மகன். மின்பிம்பங்கள் என்ற நிறுவனத்தை நடத்தி வந்தார். அவர் அகால மரணம் அடைந்து விட்டார். அப்போதே சிறுகதை எழுதுவதில் தேர்ச்சி பெற்ற கீதா கைலாசம் இப்போது நடிக்க வந்திருக்கிறார். யாருமே நடிக்க மறுக்கிற ஒரு பாத்திரத்தில் அனாயாசமா ஊதி தள்ளிடுறாரு கேரக்டரை. பிரமாதப்படுத்தி இருக்கிறார் அங்கம்மாள். ஒரு லைவா ஒரு கிளவியை பார்த்த ஒரு திருப்தி ஏற்படுகிறது. அங்கம்மாள் என்ற கேரக்டரில் வாழ்ந்திருக்கிற கீதா கைலாசம் சிறந்த நடிகைக்கான விருது கண்டிப்பாக கிடைக்கணும். அந்த சிறந்த நடிகைக்கான விருது அங்கம்மாளுக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த விருது அர்த்தமற்றதாகிவிடும் என்பதுதான் என்னுடைய கருத்து. மூத்த பையன் பரணி இதுவரைக்கும் காமெடி கேரக்டர், ஒரு மாதிரியான வில்லத்தனமான கேரக்டர் நடிச்சிருந்தார் பரணி. ரொம்ப அடக்கம் ஒடுக்கமா, டயலாகே கிடையாது. கடைசி சீனில் அம்மாக்காரி ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னு ஏற்று கேட்பார். ஏம்மா, இவ்வளோ நாள் உங்கள்கிட்ட ஏதாவது நான் ஏற்று கேட்டிருக்கேனா, இல்லை ஏதாவது பேசியிருக்கேனா? தம்பியை நீ படிக்க வச்ச டாக்டருக்கு, என்னைய படிக்க வைக்கல, நான் ஏதாவது உன்ட்டு கேட்டிருப்பேனா? இந்த பொங்கி எழுகிற கட்டத்தில் பரணி நடிப்பின் முத்திரையை ஆழமாக பதித்திருக்கிறார். அவருடைய மனைவி தென்றல், அட்டேங்கப்பா, ஒரு ஏழை விவசாயியினுடைய மனைவி. அதாவது அத்தை மேலே உயிராக இருக்கும், ஆனால் மருமகளை ஒரு துச்சமாக நினைப்பா கீதா கைலாசம். அது கிராமத்தில் நடக்கிறது தான். அதேமாதிரி காலையிலே இந்த மெப்பட்டில் எல்லாரும் வீட்டுக்கும் போய் பால் ஊற்றும். திடீர்னு எல்லாரும் நம்மளை ஒரு மாதிரி பார்த்த உடனே டக்குன்னு ஒரு 3 நாள் பால் நிறுத்திடுவாங்க.
எல்லாரும் பஞ்சாயத்தை கூட்டிடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது காட்சிகள்லாம். அதே மாதிரி டாக்டர் படித்த சரண் இந்த படத்தில் அவங்க அப்பாவுடைய கனவை நிறைவேற்றியிருக்காரு, கதாநாயகன் நடிச்சிருக்காரு. பிரமாதமான நடிப்பு. டாக்டர்னு சொல்லிக்கிறாரு, ஆனால் டாக்டர் வேலை பார்க்கவே இல்லை, டாக்டர் படித்ததாகவும் காட்டலை. லவ் தியேட்டரில் லவ் பண்ணிகிட்டு இருக்காரு முல்லையரசியை, அதுதான் அவருடைய வேலை. மற்றபடி நீட்டாக அவருடைய கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதே சமயத்தில் அவருடைய காதலி முல்லையரசி விழுந்து விழுந்து சரணை காதலிக்கிறாரு. அதுவும் தியேட்டரில். அட்டேங்கப்பா, அந்த காதல் வேற லெவலில் இருக்குது. அது படம் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் மிகச்சிறப்பாக பண்ணியிருக்கிறார். ஒரு கிராமத்தில் வாழ்ந்த ஒரு உணர்வை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். அதேமாரி மக்பூல் மன்சூர் பின்னணி இசை பிரமாதப்படுத்தியிருக்கார். அது அந்த மலைக்காற்றுன்னு ஒரு பாட்டு வருது, அப்படியே நம்மளை மலைக்காற்றுக்கே கொண்டு போய் விடுகிறது. அவ்வளோ அருமையாக பின்னணி இசை. விபின் ராஜேந்திரன் நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் பத்திரிகையாளர் காட்சிக்கு அவர் வரவில்லை. பத்திரிகையாளர்களை மதிக்கவில்லையா என்பது நமக்கு தெரியவில்லை. ஏதோ அர்ஜென்ட் மேட்டராக வெளியே போயிட்டாருன்னு சொன்னாங்க. இல்லாட்டி சில கேள்விகளை அவரை கேட்கலாமென்று இருந்தேன். என்ன கேள்வின்னா, எல்லா டைரக்டர்களும் வசூலை முன்னிலைப்படுத்தி படம் எடுப்பார்கள், அதாவது பொழுதுபோக்கு படமாக எடுப்பாங்க. ஆனால் பொழுதுபோக்கு படமாக அல்லாமல் இப்படி ஒரு ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நான் பார்க்க போவது அங்கம்மாள் இப்படி வந்துன்னு கேட்கலாம்னு நினச்சேன். அவர் இல்லை. அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அவரை அந்த கேள்வி கேட்குறோம். நேயர்களே, இந்த படத்தை குடும்பத்தோடு பாருங்கள். அதுவும் கூட்டு குடுத்தனம் இருக்குது பார்த்தீங்களா? கூட்டு குடுத்தனுடைய பலம் பலவீனம் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். அங்கம்மாள் நல்லவளா கெட்டவளான்னு சொன்னால் பல நேரங்களில் நல்லவளா இருக்கிறாரு, சில நேரங்களில் கெட்டவளா இருக்கிறாரு. ஆபாசமான பல வசனங்களை பேசுகிறாரு. ஒருவேளை சென்னை சேர்ந்த பார்ப்பனிய பெண் கீதா கைலாசம் என்பதால் எழுதி கொடுத்த வசனத்தை அப்படி பேசியாருன்னு தெரியல. ஆனாலும் கூட பத்திரிகையாளர் சந்திப்பில் பல வசனங்களை நான் பேச மறுத்து விட்டேன் என்று சொன்னார். ஒரு தரமான வாழ்வியல் படம். தியேட்டரில் போய் பார்த்து அந்த அனுபவத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பைல்வான் பார்வையில் அங்கம்மாள் படத்துக்கு 100க்கு 65 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.